ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நிறைய கேரட்டு, பால் இதெல்லாம் இருந்துச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி கேரட் அல்வா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, கேரட் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை தோல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வந்து துருவி வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாதாம், முந்திரி வந்து நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து தேவைப்பட்டால் வந்து கருப்பு திராட்சை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அதை வந்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து அடி கனமான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கணும். நான் வந்து குக்கர் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். குக்கரை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நெய்யை ஊற்றிட்டு இந்த துருவி வச்சுருக்கோம் இல்லையா நட்ஸு, அதெல்லாம் போட்டு நல்லா வந்து ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் வறுத்துட்டு அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கணும் பிளேட்டில். அதுக்கப்புறமா துருவினை கேரட் இருக்கு இல்லையா, அதையும் போட்டு என்ன பண்ணிக்கணும், நல்லா வதக்கணுங்க. நல்லா வதக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இன்றைக்கி வந்து 1.5 லிட்டர் பால் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். 1/2 கிலோ வந்து கேரட் யூஸ் பண்ணியிருக்கேன். 1/4 கிலோ அதாவது 200 கிராம் வந்து பார்த்திங்கன்னா சுகர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. சரின்னு சொல்லிட்டு கேரட் நல்லா வந்து சுண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், வதக்கிட்டு பாலை நல்லா ஊற்றணும். பாலை ஊற்றிட்டு வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிட்டு வந்திங்கன்னா பாலும் கேரட்டும் வந்து ஈக்குவலாக ஆகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த மாதிரி கிண்டிகிட்டே வந்துடும். நல்லா சுண்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து கிண்டணுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரட் நல்லா வந்து வேகும். அதே மாதிரி அடுப்பை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வச்சிடாதீங்க, குறைச்சி சிம்மில் வந்து வைங்க. அப்போ தான் வந்து நல்லாவே அது வேகும். பால் நல்லா ஊற்றிட்டு அது சுண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நான் வந்து 200 கிராம் வந்து சுகர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேங்க. அந்த சுகரையும் போட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா கிண்டணும். சுகர் வந்து போட்ட உடனே என்ன போகணும், அது வந்து மெல்ட் ஆகி வரும். அதையும் நல்லா சுண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக நெய்யை ஊற்றிட்டு நல்லா கிண்டுங்க. நெய் எந்த அளவுக்கு நம்ம ஊற்றுறோமோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா தேவையான அளவு ஏலக்காய் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம முறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நல்லா போட்டுட்டு, அதாவது பாதாம், முந்திரி இதெல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் எடுத்து போட்டுட்டு நல்லா கிண்டிட்டு வந்தோம் அப்படின்னா நல்லா வந்து டேஸ்ட்டான ஹெல்த்தியான கேரட் அல்வா வந்து இன்றைக்கி வந்து ரெடி ஆயிருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.